எனக்கு வந்து ஒரு கமெண்ட் வந்திருக்குங்க. "நீங்க மருத்துவரா?" அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து மருத்துவர் கிடையாதுங்க. நான் வந்து ஒரு நியூட்ரிஷன் படிக்கிற ஸ்டூடண்ட். இந்த நியூட்ரிஷன்னா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் சொல்லிர்றேன். முடிஞ்ச அளவு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருக்கும் இது பயனுள்ளதா இருக்கும். நியூட்ரிஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இப்போ பெரிய பெரிய ஆஸ்பத்திரியில போகும்போது உடம்பு சரியில்லன்னு போனீங்க அப்படின்னா, டாக்டர பார்ப்பீங்க. ஓகேவா? டாக்டர் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க என்ன உடம்பு சரியில்லன்னு போயிருக்கீங்களோ, அதுக்கு வந்து பிளட் ரிப்போர்ட்டோ, இல்ல ஸ்கேன் ரிப்போர்ட்டோ எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அத அனுப்பி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டேப்லெட் குடுக்கணுமா எப்படின்ட்டு டாக்டர் வந்து யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து நீங்க என்னென்ன ஃபுட் எடுக்கணும்னு சொல்றதுக்கு நியூட்ரிஷன் அவங்களுக்கு அசிஸ்டன்ட்டா ஒரு நியூட்ரிஷன் இருப்பாங்க. அந்த நியூட்ரிஷன் கிட்ட நீங்க என்னென்ன ஃபுட் எடுக்கணும்னு சொல்லி நீங்க கேட்டுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உங்ககிட்ட சொல்லுவாங்க. ஸோ அதே நியூட்ரிஷன் வேலைய தான் நான் பார்த்துட்டு இருக்கேங்க. அந்த நியூட்ரிஷன் சம்மந்தமா தான் கோர்ஸ் படிக்கிறேன். ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறனால என்னென்ன பெனிஃபிட்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டயபெட்டிஸ்க்கு டயட் பிளான் குடுக்குறது, ஒரு வெயிட் லாஸ் ஆறவங்களுக்கு வெயிட் கெயின் பண்றதுக்கு டயட் பிளான் குடுக்குறது, இல்ல எனக்கு வெயிட் வந்து எக்ஸஸா இருக்கு. நான் வெயிட்ட குறைக்கணும். இந்த மாரி டயட் பிளான் குடுக்குறது. பிசிஓடி, பிசிஓஎஸ் ப்ராப்ளத்துக்கு நம்ம வந்து டயட் பிளான் குடுக்குறது. இந்த மாரி நெறைய டயட் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நியூட்ரிஷன்ல வந்து சொல்லிக் குடுத்துட்டுருக்காங்க. ஸோ நம்ம இந்த படிக்கவும் செய்றோம். பிளஸ் வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில சுகர்ல இருந்து வெளிய வந்த அனுபவம். எனக்கும் சுகர் வந்து ஹெச்பிஎன்சி 11 சாப்பிடுற முன்னாடி 450 சாப்பிட்டதுக்கப்புறம் 500 இந்த ரேஞ்சில இருந்து வெளிய வந்த அனுபவமும், பிளஸ் நம்ம இந்த படிக்கிற நியூட்ரிஷன் படிக்கிறனால இந்த கோர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸும், நம்ம உடம்புல உள்ள அனுபவமும் சேர்த்து நான் வந்து டயட் பிளான் குடுத்துட்டு இருக்கேங்க. ஸோ எந்த மாரி ஃபுட் எடுத்தா நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும், வெயிட் கெயின் ஆகும், எந்த மாரி ஃபுட் எடுத்தா சுகர் ஸ்பைக் ஆகும், சுகர் ஸ்பைக் ஆகாது அப்படின்ட்டு நாம வந்து அனலைஸ் பண்ணி, பிளஸ் வந்து இந்த நியூட்ரிஷன் படிக்கிறனால இதோட அனுபவத்த வச்சு நம்ம வந்து டயட் பிளான் குடுத்துட்டு இருக்கோங்க. முடிஞ்ச அளவு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நெறைய பேருக்கு இன்னும் டவுட்டா இருந்துட்டு இருக்கு. நீங்க டாக்டரா? நியூட்ரிஷன் என்னன்னு சொல்லி நெறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால இந்த வீடியோ மூலமா சொல்லிட்டேன் அப்டின்னா, எல்லாருக்கும் அந்த டவுட் வந்து கிளியர் ஆயிரும். பிளஸ் இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவு எவ்வளோ ஷேர் பண்ணி விட முடியுமோ ஷேர் பண்ணி விடுங்க. ஏன் சொல்றேன் அப்டின்னா, இந்த நியூட்ரிஷன் பத்தி நெறைய பேருக்கு அவேர்னஸ் தெரியாம இருக்கு. அதனால தான் நான் இந்த வீடியோ மூலமா சொல்றேங்க. இந்த மூலமா சொல்றனால, எனக்கும் வந்து இத பத்தி கொஞ்சம் அப்ஸ்கில்ஸ் ஆவுது. பிளஸ் என்கிட்ட இருந்து நீங்களும் தெரிஞ்சுக்கிறனால, ஓ! நியூட்ரிஷன்ல இவ்வளோ வேலைகள் இருக்கா அப்டின்ட்டு நீங்களும் என் மூலமா தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இதே மாரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு என்ன ஒரு ஃபாலோ பண்ணிடுங்க. நீங்களும் என் கூட சேர்ந்து டயட் பிளானு, இல்ல சுகர்லேருந்து வெளிய வரணும் அப்டின்னா, என்னோட வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதில இணையணும்னா, ஸ்க்ரீன்ல என்னோட நம்பர் குடுக்குறேன். என்ன கான்டாக்ட் பண்ணிடுங்க. பாய்.